பிராரப்தம்னா என்ன? பிராரப்தம் கிமிதி சேத் அப்படின்னா, இதம் சரீரம் உற்பத்திய, இந்த சரீரம் உண்டாகிறது. உண்டாகும் போது இகலோக, இந்த லோகத்துல சுகம் அல்லது துக்கம் இத நாம அனுபவிக்கிறதுக்காக எத் கர்ம, எந்த கர்மத்தை நம்ம எடுத்துன்னு வரோமோ அத பிராரப்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிராரப்தம் போகேன நஷ்டம்பவதி அப்படின்ப, போகத்தினாலதான், போகம்னா அனுபவிக்கிறது, அனுபவிச்சுத்தான் இதை கழிக்க முடியும். அது ஞானியா இருந்தாலும் சரி, நம்மள மாதிரி இருந்தாலும் சரி, அஞ்ஞானிகளா இருந்தாலும் சரி, எந்த ஜீவ பூதமா இருந்தாலும் சரி, அனுபவிச்சுத்தான் பிராரப்தத்தை கழிக்கணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு தான் எடுத்துன்னு வரோம், அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த தேகத்தை எடுத்துன்னு வரோம். வந்த இடத்துல தான் நமக்கு நாலேஜ் இல்லாம இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேக் அக்கௌண்ட்டை ஏத்திண்டே இருக்கும். சஞ்சித்தை நம்ம ஆக்சஸே பண்ண முடியாது. அது ஒன் வே டிராஃபிக் தான், கொண்டு போடலாம் அவ்வளவுதான். ஆனா அந்த ஜென்மால நம்ம என்ன எடுத்துன்னு வந்தோங்கிறதும் நம்ம கையில கிடையாது. அதெல்லாம் கால்குலேஷன், ஈஸ்வரனோட கால்குலேஷன். அவனோட வேலையே இந்த கர்மாக்கு இந்த ஜென்மா, இந்த டைம் மெச்சூரா இருக்கு, இந்த இந்த இடத்துல நீ பிறக்கணும், இதை அனுபவிக்கணும்னு கொடுக்குறான் மத்தியில. ஆனா நாம எல்லாத்தையும் அவன் தலையில கட்டுறோம். நீ தானே இப்படி கொடுத்த, நீ தான். அவன் காரணமே கிடையாது. நம்மளோட கர்மாவை தான் நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம தான் காரணம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் காரணமே கிடையாது. அவன் கொடுக்குறான், அவ்வளவுதான். உனக்கு நீ பண்ணதுக்கு இந்த இந்த பிறவி, நீ இதை பண்ணதுக்கு இன்னும் அடுத்த ஜென்மாலதான் நீ இதை அனுபவிக்கணும். இந்த மாதிரி பிரிச்சு கால்குலேட் பண்ணி, இது ஒரு பெரிய நெட்வொர்க்னு வச்சுக்கோங்களேன். இதை பண்ற, அந்த வேலையை பண்றவன் தான் ஈஸ்வரன். ஸோ அதனால அவனை நம்ம ஒரு பிளேம் பண்றது இதெல்லாம் நியாயமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ சஞ்சிதம்ங்கிறது அதுதான் சொன்னேன். ஸோ ஆகாமி இப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆகாமி அப்படின்னா என்னன்னா, இப்ப பண்ற கர்மாவுக்கு ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கும். அப்போ இது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நமக்கு சுதந்திரம் இருக்கு. அதாவது ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்குன்னா என்ன சுதந்திரம்னா, இந்த ஆகாமியை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்மளால. சஞ்சிதத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, பிராரப்தத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஆகாமி கர்மா இருக்குல்ல, திருப்பி கொண்டு சேர்க்காம நான் இருக்க முடியும்ல. இந்த ஆகாமி தானே பேலன்ஸ் போய் சஞ்சிதமா ஸ்டோர் ஆகுது. அப்ப இது என்னால ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த ஆகாமிங்கிறது தான் ஞானேன நஷ்யதி. இந்த ஞானத்தினால நம்ம இந்த ஆகாமி கர்மாவை சேர்க்காம இருப்போம். இந்த ஆகாமி கர்மா நம்மளை என்ன பண்ணோம்னா காப்பாத்து. ரொம்ப நம்மளுக்கு இந்த பாவங்கள் சேராம அங்க போய் அக்கௌண்ட்ல போய் டெபாசிட் ஆகாம காப்பாத்துறது. ஒன்ஸ் அதுல போய் இன்புட் இல்லைன்னா, அதுல இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு செலவு பண்ணிட்டா சீக்கிரம் செலவாயிடும்ல. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு கர்மாவை செலவு பண்ண எடுத்துன்னு இங்க 10 கர்மா பண்ணி போய் டெபாசிட் பண்ணிடுறோம். ஸோ சஞ்சிதம் அது பாட்டு ஏறின்னு இருக்கு, அது நமக்கு தெரியறது இல்லை. அதனாலதான் நம்ம மாடி சேர்த்துன்னு இருக்கோம். அப்போ நமக்கு அட்லீஸ்ட் இந்த நாலேஜ் வந்த அப்புறம் ஆகாமி நம்ம கையில இருக்குங்கிறதையாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆகாமிய நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி, நம்ம ஒரு வாலண்டியரா நம்மளோட வாசனைப்படி இயங்காம நம்ம திருப்பி விட்டுண்டு இதெல்லாம் நம்ம பண்ணும்போது, அதான் முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, நம்ம வாசனைகளை கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்? அந்த வாசனைப்படி இயங்கிட்டேன்னா நான் கர்மா நிறைய பண்ணுவேன். அப்ப அதை நான் கண்டுபிடிச்சு ஒன்னொன்னா நான் நீக்கும் போதுதான் அதுக்கேற்ற செயல்கள்ல நான் செய்யாம இருப்பேன் இல்லையா. அதையும் நான் கர்மயோகங்கிற ஒரு நாலேஜ் கர்மயோக பாவத்துல நான் செய்யும் போது அது எனக்கு ஒட்டவே ஒட்டாது. அது நளினி நளினி தல ஜலவத்து ஞானினாம் சம்பந்தகா நாஸ்தி அப்படிங்கிறது. ஸோ நளினினா தாமரை, நளினி தலைனா அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அது ஜலவத். அது ஜலத்தோட எப்படி, ஜலத்துக்குள்ளதான் இருக்கும், ஆனா ஜலத்தோட அது ஒட்டிக்கவே ஒட்டிக்காது. அத மாதிரி நம்ம இந்த சம்சாரத்துல இருந்தாலும் அதுல ஒட்டாம இருப்போம் எப்போ, இந்த நாலேஜ் வரும்போது. அப்போ இந்த ஞானத்தினால நம்ம ஆகாமிய கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆகாமிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சஞ்சிதத்தை குறைச்சிட முடியும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆக்கணும் அப்படின்னாக்க அந்த ஞானம் வரணும். அந்த சாட்சா்காரம் வரும்போது சஞ்சிதமும் கிடையாது, ஆகாமியும் கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், பிராரப்தம். அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஸோ அதுதான் இந்த இதுல சொல்லுவேன், தத்துவ போதத்துல என்ன சொல்லுவேன்னா, அந்த ஞானிகளுக்கு எப்படி இருக்குன்னா, ஞான உற்பத்தி அனந்தரம்
ஞானம் வந்தப்புறம் ஞானி தேக கிருதம் புண்ணிய பாப ரூப கர்ம எதஸ்தி தது ஆகாமி இது அபிதீயத்தே அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னன்னா ஞான உற்பத்திக்கு அப்புறம் இப்போ ஒரு ஞானி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஞானி ஆயிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் பண்ணல. ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். அதனாலதான் ஞானி தேக கிருதம் அப்படின்னு சொல்லுவார். ஞானியோட தேகம் பண்ணறது. அங்க ஞானிக்கும் அந்த தேகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால ஞானி கிருத்தம்னு கிடையாது. ஞானி தேக கிருத்தம் புண்ணிய பாப கர்ம அதெல்லாம் ஆகாமி. சோ அவருக்கு அப்ப ஆகாமி ஒட்டுமானா ஒட்டாதே. ஏன்னா அவர் பண்ணலையே, அவரோட தேகம் தானே பண்றது. அதனால அவருக்கு ஒட்டாது. ஸோ அந்த அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும். அப்ப ஆகாமியும் நம்ம நல்லிஃபை பண்ண முடியும். எப்போ இந்த நாலேஜ் வருதோ அப்ப சஞ்சிதமும் கேன்சல் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பிராரப்தம் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் நீங்க பார்க்கலாம் நிறைய ஞானிகள் கூட நிறைய கஷ்டப்பட்டிருப்பா. நம்ம கூட நினைக்கலாம், என்ன ஞானிகள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரமணருக்கே கேன்சரா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அது பிராரப்தம். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எடுத்து வந்தாச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்பரா துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நிறைய அம்பரா துணினா அந்த பின்னாடி வச்சுருப்பால அதுல நிறைய அம்புகள் இருக்கும். அந்த அம்பரா துணி தான் சஞ்சித்த கர்மாவோட அந்த பேக்னு வச்சுக்கோங்க. அதுல நிறைய இருக்கு அம்புகள். அந்த மாதிரி நிறைய கர்மாக்கள் இருக்குதான். சோ இது சஞ்சித்தம். இப்ப நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நான் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டேன் ஒரு அம்பை. அப்போ எனக்கு என்னோட ஆப்ஷன். நான் போடலாம், போடாம இருக்கலாம், தூர போடலாம் இல்லையா? கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் எனக்கு சுதந்திரம் இருக்கு. அப்ப இதை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதே அம்பை நான் வச்சுட்டு நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அது கிளம்பிடுத்து. வில்ல விட்டு கிளம்பினப்புறம் நான் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் பிராரப்தம். எடுத்துன்னு வந்தாச்சு, அப்புறம் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு விட்ட அம்பு மாதிரி தான் அது. அது போய் டார்கெட்டை பண்ணிதான் ஆகும். அந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்பேன் இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் பிராரப்தம் சொல்றோம். அதான் கர்ம பலன் பிராரப்தம். ஸோ இது அந்த மூணும் நீங்க அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதுல நம்ம கீதையில சொல்றாரு இல்லையா, அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம், இந்த மூணும் இருக்கும். ஆனா நம்ம ஆகாமியை கண்ட்ரோல் பண்ண முடியும், மற்ற ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த சஞ்சிதத்தையும் பிராரப்தத்தையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த ஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஞானம் வந்தப்புறம் அந்த செயல் தேகம் பண்றதே அந்த தேகத்துக்கு உண்டான பாப புண்ணியங்கள் இருக்குமே அப்படின்னு கேட்டா அது அவளோட அக்கௌண்ட்ல போகாது. அந்த அக்கௌண்ட்டுக்கு அது போகாது. ஏன்னா அது அது பின்னாடி சொல்லுவர். இதுல தத்துவபோதத்துல அதுவும் வரும். என்ன வரும்னா, யாரு ஞானியை ஸ்துபந்தி அர்ச்சயந்தி, யாரெல்லாம் ஸ்துதிக்கிறாளோ அர்ச்சனை பண்றாளோ, ஸ்துவந்தி பஜந்தி அர்ச்சயந்தி தான் பிரதி ஞானி கிருதம் ஆகாமி புண்ணியம் கெச்சதி. அப்ப அந்த ஆகாமி புண்ணியம் எங்க போகும் அப்படின்னு கொஸ்டின் வந்தா, ஒரு ஞானி ஆயாச்சு, அவருக்கு சேராது, அவர் அக்கௌண்ட்ல போகாதுன்னா யாரோட அக்கௌண்ட்ல போகும் அப்படின்னா, அந்த ஞானிய யாரெல்லாம் ஸ்துவந்தி ஸ்தோத்திரம் பண்றாளோ, பஜந்தி அவளுக்கு சப்போர்ட் பண்றாளோ, அர்ச்சயந்தி அவளுக்கு பூஜை பண்றாளோ, தான் பிரதி அவளை நோக்கித்தான் இந்த ஞானே கிருத்தம் ஆகாமி புண்ணியம் கெச்சதி. அந்த புண்ணியம் அவளுக்கு போயிடும். சோ இந்த புண்ணியம் போயிடும் அப்படின்னா அப்ப பாபம் எங்க போகும் அப்படின்னா, ஏ ஞானினம் நிந்தந்தி த்விஷந்தி துக்கப்பிரதானம் குருவந்தி அப்படின்னு சொல்லுவார். யாரெல்லாம் ஞானிய நிந்திக்கிறாளோ, அவளை துவேஷம் அவளை வெறுக்கிறாளோ, இல்ல துக்கப்பிரதானம் அவளுக்கு துக்கத்தை கொடுக்குறாளோ, அவளுக்கெல்லாம், ஏன்னா அவளுக்கு ஒன்றும் துக்கம் பட போறது இல்லை அவ. சோ அந்த கர்மம் அவளுக்கு போறது இல்லை. அப்ப எங்க போகும் அப்படின்னு, தான் பிரதி ஞானீ கிருதம் சர்வ ஆகாமி கிரியமானம், அந்த என்ன சொல்றது, பாப கர்ம அது ஃபுல்லா தத் கச்சதி அப்படின்ப, அதெல்லாம் அவளை நோக்கி போறது அப்படின்ப. ஸோ யாரெல்லாம் ஞானிகளை ஸ்துவந்தி, யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளோ, பஜந்தி அர்ச்சயந்தி, அவளுக்கெல்லாம் இவர் பண்ணின புண்ணியங்கள் போகிறது. யாரெல்லாம் அவரை தூஷிக்கிறாளோ, வெறுக்கிறாளோ, இல்ல அவளுக்கு துன்பத்தை கொடுக்குறாளோ, அவளுக்கெல்லாம் என்ன ஆயிடுது, இவர் பண்ண இவர்னா இவர் சொல்லக்கூடாது, இவரோட தேகம் தேகம் பண்ண அந்த பாப கர்மாக்கள்லாம், ஏன்னா தெரிஞ்சு பண்ண மாட்டா. ஒரு நடக்கும் போது ஏதாவது ஒண்ணு மிதிச்சிடலாம், தெரியாம பண்ணிடலாம் இல்லையா, தேகம் பண்ணும் தானே. நடக்கும் போது ஏதாவது ஒரு ஈய மிதிச்சிடலாம், கொசுவை மிதிச்சிடலாம், புழுவை மிதிக்கலாம், ஏதோ ஒண்ணு
பண்ணலாம். அப்ப அதெல்லாம் அந்த பாப கர்மாவை எங்க கொண்டு சேர்க்கறது? ஏன்னா கர்மா வேஸ்ட்ல போகாது. அப்ப அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். யாரெல்லாம் இவளை வந்து துவேஷிக்கிறாளோ அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனாலதான் நம்ம ஞானிகளை வந்து துவேஷிக்க கூடாது. நமக்கு வந்து இந்த நாலேஜ் இல்லாததுனால இந்த காலத்துல வந்து சில பேர் கடமைக்கு பேசுறது இதெல்லாம். ஆனா இந்த கர்மா சும்மா விடாது. கண்டிப்பா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். மேபி இப்போ அது ஆக்ஷனை காட்டாம இருக்கலாம். ஏன்னா அது ஆகாமி. ஸோ இந்த ஜென்மால கொடுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் ஜென்மால கொடுக்கலாம். கொடுக்காம விடாது. அதுதான் வந்து கர்மாவோட இது. யாரும் யாரோட கர்மாவையும் வாங்கிக்க முடியாது. அந்தந்த அக்கௌண்ட்டு அந்தந்த அவங்கவுங்க தான் செலவு பண்ணி ஆகணும். எப்போ ஞானம் வருதோ எல்லாம் நல்லிஃபை. சஞ்சித்தம் இருக்காது, இந்த ஆகாமி கிடையாது, ஒன்லி பிராரப்தம் இருக்கும். அது இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் அந்த பிராரப்தத்தை என்னென்ன செலவு பண்ணணுமோ, ஏன்னா அதை வச்சுதான் கால்குலேஷனே. பிராரப்தத்தை வச்சுதான் ஆயுளே. அப்படிங்கும்போது இந்த ஆயுள் இருக்கிற வரைக்கும் அந்த பிராரப்தத்தை நம்ம வந்து என்ன சரி பண்ணணுமோ அதை வந்து அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் பிராரப்தம். இப்ப நம்மளோட வாசனைகள் தான் இந்த ஆகாமியை எப்படி சரி பண்றது? இப்போ இந்த நம்ம வாசனைகள் தான் நம்மளை ஏக்குறது. அது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ வாசனைப்படிதான் நம்ம ஏங்குறோம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இவாளை பிடிக்கும், அவளை பிடிக்காதுங்கலாம் நான் என் வாசனையை வச்சுதான் பாக்குறேன்னே தவிர, ஐயோ பாவக்காயா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா இது இப்படி இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு நான் உள்ள போட்டு வச்சுட்டேன். அந்த பொருள் தன்மை அது அப்படிதான் இருக்கும்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு ஏதாவது நல்லது செய்யலைன்னா அதெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்றவோம். ஆக்சுவலா அவர் நல்லவே நிறைய பண்ணலாமா இருக்கும். எனக்கு செய்யல இல்ல. ஸோ அதனால அவர் வந்து நல்லவர் இல்லை. எனக்கு ஒண்ணு நல்லா செஞ்சுக்கலாம், கெட்டவனாவே இருக்கலாம். சச்சா அவர் சூப்பர், ஏன்னா எனக்கு நல்லது பண்ணிட்டார். இப்படி என்னோட வாசனைகள் என்னோட தேவைகளை வச்சு நம்ம ஒருத்தரை பாக்குறோம்ல, இதுதான் வாசனை தான் நம்மளை இயக்கிறது. இந்த வாசனைப்படிதான் நம்ம இயங்கின்னு இருக்கோம். அவன் சுதந்திரன் கிடையாது. நம்ம நினைச்சுப்போம், நம்ம எனக்கு பெட்ல படுக்கணும்னு இருக்கு, நான் படுக்கிறேன், இது ஒரு பெரிய விஷயமா? எனக்கு தலாணி வச்சுக்கணும்னு இருக்கு, எனக்கு காஃபி நினைச்ச போதெல்லாம் குடிக்கணும்னு இருக்கு, எனக்கு வசதி இருக்கு, நான் மாட்டு குடிக்கிறேன், இதுல என்ன பெரிய கர்மா அப்படின்னு நம்ம நினைப்போம். நான் தானே சுதந்திரன்னு. அது சுதந்திரமே கிடையாது. ஏன்னா வாசனை உங்களை ஏக்கின்னு இருக்கு. அந்த காஃபிங்கிற ஒரு வாசனை உங்களை பயங்கரமா ஏக்கின்னு இருக்கு. அதுக்கு அடிமையாயின்னு இருக்கு. அது அறியாமையினால தெரியல. ஸோ பெட்டு தான் வேணும், இதுதான் வேணும், இதை இப்படி பண்ணாதான் சாப்பிடுவேன், இங்க போனாதான் பிடிக்கும், இப்படி நிறைய நம்ம வந்து 5 இந்திரியங்களுக்கும் ஒன்னொன்னு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம வாசனைப்படி இயங்குறோம். ஸோ இந்த வாசனைகளை நம்மளை இயக்க விட்டுட்டோம் அப்படின்னாலே நான் சுதந்திரம் இல்லை. வாசனை தான் என்னை இயக்குறது. ஏன்னா அது இல்லைன்னா எனக்கு துக்கம் வரும். இந்த பெட் இல்லைன்னா எனக்கு துக்கமாயிடுவேன் இல்லையா? அப்ப அது எப்படி சுதந்திரன்? எது சுதந்திரன் அப்படின்னா, வாசனைப்படி இயங்க மாட்டேன், எப்பவுமே நான் வந்து சுகமா இருப்பேன். அவன்தான் வந்து சுதந்திரன் இல்லையா? இந்த காஃபிங்கிறது உள்ள இருந்து என்னை இயக்காது. எனக்கு இஷ்டம் தான் குடிப்பேன், இல்லைன்னா வேணாம், இல்லாமையும் இருக்க முடியும். அந்த ஒரு ஒரு தூண்டுதல், ஒரு இந்திரியங்களை இயக்கக்கூடியது என் இந்திரியங்களோட கட்டுப்பாடை இன்னொன்னு வச்சுட்டு இருக்குல்ல, அப்ப நான் எப்படி சுதந்திரன்? கிடையாது. ஸோ அதனால எப்பவுமே நம்ம வந்து யாரு சுதந்திரன்னா, நான் இந்த இந்திரிய வாசனைக்கு அடிமையாகாம யாரு இருக்கானோ, செயல்கள் செய்யறானோ அவன் தான் சுதந்திரன். அதனாலதான் வந்து நம்ம வாசனைய வந்து மாத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வாசனைப்படி இயங்கும் போது நிறைய நம்ம பாவ புண்ணியங்களை சம்பாதிக்கிறோம். அதுதானே இயக்கிறது. அப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து வாலண்டியரா நம்மளோட மனசை நல்ல விஷயங்களை நோக்கி நோக்கி திருப்பணும். அப்படிங்கும் போது ஒரு சத்சங்கம், இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ், இந்த மாதிரி போகும்போது நல்ல விஷயங்கள் போகும்போது என்ன ஆகும்? இந்த கர்மா வந்து பேலன்ஸ் இருந்தா கூட அது வந்து நல்ல கர்மாவா தான் இருக்கும். வேதாந்தத்தை நோக்கிய கர்மா தான் போய் உள்ள ஸ்டோர் ஆக போறது சஞ்சிதத்துல. அப்ப அடுத்த பிறவியில எடுத்துன்னு வரும்போது இந்த வாசனையிலேருந்து தான் தொடரும்னு கிருஷ்ணரே சொல்றார் இல்லையா? நீ வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். இப்ப நீ பிஹெச்டி படிச்சேன்னா நீ ஜீரோ எல்கேஜில இருந்து தான் அடுத்த பிறவியில ஆரம்பிக்கணும். பட் இந்த ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அது தொடரும். நீ பேசிக்கு போக வேண்டாம். அப்படிங்கும் போது அதுல இருந்து நமக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ நமக்கு நல்ல சஞ்சிதம் இருக்கும்போது அந்த கர்மாவை எடுத்துன்னு வருவோம். ஸோ அதே சத்சங்கங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அப்படிதான் நம்மளை கொண்டு விடும் இந்த வாசனை. அதை நம்ம தான் ஆகாமிய மாற்ற முடியும், மாத்திக்கணும். அது ஒண்ணுலதான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அதனால அது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். சஞ்சிதம் இது பிராரப்தம் அப்படின்னாலே 3 ஞாபகம் வச்சுக்கணும். பிராரப்தம்னாலே ஜாதி, ஆயுகு, போக. 3 ஜாதி, ஆயுள், போகம். இந்த 3 தான் பிராரப்தம். பிராரப்தம் தான் இந்த 3த்தையும் கொடுக்கறது. இப்போ பிராரப்தம் நம்ம
எடுத்துன்னு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிராரப்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி தான் ஜாதி. ஜாதி இந்த சென்ஸ், நான் பறவை ஜாத்தியா பிறக்கலாம், மிருக ஜாத்தியா பிறக்கலாம், மனுஷ ஜாத்தியில பிறக்கலாம். எது நிர்ணயம் பண்றது? ஏன் இந்த காக்கா காக்கா ஏன் பிறக்கணும், ஏன் மனுஷனா பிறக்கல, ஏன் அதுக்கு இந்த காக்கா பக்ஷி ஜாதி அப்படின்னா அதோட பிராரப்தம். அந்த பிராரப்தம் தான் டிசைட் பண்றது எந்த ஜாத்தியில பிறக்கணும், எந்த குலத்துல பிறக்கணும், எந்த பேரண்ட்ஸுக்கு பிறக்கணும், எந்த குடும்ப சூழ்நிலையில இருக்கணும், எந்த ராசி எந்த நட்சத்திரம் என்னென்ன உன் காட்சிக்கு முன்னாடி யார் யார் வரணும், யார் யாரா வரணும், எல்லாம் டிசைட் பண்றது இந்த பிராரப்தம் தான். எல்லாமே டிசைடட். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கோம், ஆப்பிரிக்காலேயோ வேற நாடு ஜப்பான்லேயோ ஏதோ ஒரு ஃபேமிலி எங்கேயோ நம்ம நிறைய ஃபேமிலியை நம்ம பார்க்கறது இல்லை, நமக்கு தொடர்பே கிடையாம இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இங்க தொடர்புல நம்ம பார்க்குற மாதிரி சில பேர் இருக்கோம், சில பேர்கிட்ட பழகிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், சில பேர்கிட்ட நம்ம ஆச்சாரியர் சிஷ்யனா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிலேஷன்ஸ் கொண்டு விடுறது இல்லை. இது எல்லாமே பிராரப்தம் தான். பிராரப்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த பிராரப்தப்படித்தான் அந்த ஒரு ஃபேமிலி. இப்போ அந்த ஃபேமிலியில பேரண்ட்ஸ் நல்லவாளா இருக்கலாம், பசங்க அந்த அளவு நல்ல இதுவா இல்லாம இருக்கலாம். அப்ப இந்த பசங்க மூலமா ஒரு துக்கத்தை அந்த பேரண்ட்ஸ் அனுபவிக்கிறாள்ல, தட் இஸ் தயர் பிராரப்தா. என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் அந்த மாதிரி தான் கொண்டு விடும் அந்த பிராரப்தம். இந்த துக்கத்தை அவங்க அனுபவிக்கணும்னு இருந்தா அந்த மாதிரி குழந்தைகள் தான் அவங்களுக்கு பிறந்த அந்த துக்கத்தை அவங்க அனுபவிக்கணுங்கிறது பிராரப்தம். சில பேரண்ட்ஸ் சரியா இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தைங்க சூப்பரா இருக்கும், அப்ப அது மூலமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தானே, இதுவும் பிராரப்தம். இந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவிக்கணுங்கிறது அவங்களுக்கு பிராரப்தமா இருந்திருக்கு. அதனாலதான் அந்த குழந்தைங்க அந்த ஃபேமிலியில பிறக்கும். எல்லாமே டிசைடட். இப்போ ஒரு தப்பான ஒரு அப்பா இருக்கார், தப்பா சம்பாதிக்கிறார், ஏதோ ட்ரக்ஸ் மூலமா சம்பாதிக்கிறார், இல்லை ஒரு இல்லீகலா சம்பாதிக்கிறாருன்னா இந்த பையனுக்கு எப்படி அது அந்த பாவம் சேரும்னு நம்ம கேட்போம். அப்பா தானே சம்பாதிக்கிற, அந்த குழந்தைக்கு எப்படி அது சேரும், அதுக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாவத்துல சம்பந்தம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பையனைத்தான் பிராரப்தம் கொண்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் பையனா பிறக்கவே முடியும். அதனால அந்த சம்பந்தம்ங்கிறது உண்டு. எல்லாமே அது ஜாதி, ஆயுள் ஆயுளை நிர்ணயம் பண்றதும் ஒரு பிராரப்தம் தான். இந்த ஜென்மால ஒரு காக்கானா இது இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கணும், இந்த மனுஷன்னா இந்த மனுஷன் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கணுங்கிறதும் ஒரு பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மா தான் ஆயுளை நிர்ணயம் பண்றது, ஜாத்தியை நிர்ணயம் பண்றது, குலத்தை நிர்ணயம் பண்றது, ஃபேமிலியை நிர்ணயம் பண்றது, சிச்சுவேஷன், என்விரான்மெண்ட் என்ன வேணா சொல்லுங்க, எல்லாமே பிராரப்தம் தான் பண்றது. அப்புறம் போகம். போகம்னா என்னன்னா இந்த ஜாதிக்கும் இந்த ஆயுளுக்கும் நடுவுல ஒரு போகத்தை அனுபவிக்கிறான்ல, சுக துக்கங்கள். போகம்னா அனுபவிக்கிறது, அது சுகமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் ரெண்டும் இருக்கலாம். இந்த அனுபவம் கொடுக்கறது இல்லையா, இதுவும் பிராரப்தம் தான். ஏன்னா அந்த கர்மாபடிதான் அவன் அனுபவிக்கிறான். புண்ணியப்படி இருந்தான்னா சுகத்தை அனுபவிப்பான், பாவம் இருக்கும்போது அந்த துக்கத்தை அவன் அனுபவிச்சு ஆகணும். ஸோ இதெல்லாமே என்னது சொல்றோம், பிராரப்த கர்மான்னு சொல்றோம். இந்த ஆயுள் முடியறது இல்லையா, ஸோ அந்த ஆயுளை நிர்ணயம் பண்றது இந்த பிராரப்த கர்மா தான். அதுல ஒரு டைப்ஸ் இருக்கு. என்னன்னா அது என்ன சொல்லுவோம்னா பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம், இன்னொன்று நியூட்ரல்னு வச்சுக்கோங்க. இந்த பிரபல பிராரப்தம் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த ஆயுள் முடியறதுங்கிறது நேச்சுரல் டெத்தா இருக்கலாம். அப்போ நேச்சுரல் டெத், இப்போ ஒருத்தர் 80 இயர்ஸ் அவரோட ஆயுள்னு பிராரப்தம் நிர்ணயம் பண்ணியிருக்குன்னா அந்த 80 இயர்ஸ் வரைக்கும் இருந்து அவர் தேகத்தியாகம் பண்ணும்போது அவருக்கு நெக்ஸ்ட் ஜென்மாக்கு உண்டான கர்மா இருந்ததுன்னா, இல்லை ஞானின்னா வேற கதை, கர்மா இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான சரீரம் சீக்கிரம் கிடைக்கணும் இல்லையா? அப்பதான் அந்த ரொட்டேஷனுக்கு வரும். இந்த ஞானம்ங்கிறது அந்த ரொட்டேஷன்ல பக்குவப்பட்டு வரணும்னா அந்த உடல் கிடைச்சிட்டு இருக்கணும். அது உடல் கிடைக்கலைன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் டெத்தில் உள்ளவங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியடுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, சீக்கிரமா அவங்களுக்கு வேற சரீரம் கிடைக்கும். ஆனா இந்த நேச்சுரல் டெத் இல்லாம இருக்கு இல்லையா, அதுல துர்மரணங்கள், அதுல ரெண்டுமே வரும். உங்களுக்கு ஆக்சிடென்ட்டும் வரும், இந்த சூசைடலும் வரும். இந்த மாதிரி இருக்கிற கேசஸ் ரெண்டுமே உங்களுக்கு இப்போ 80 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60லையோ இல்லை 50 அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூசைடலோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேலன்ஸ் இயர்ஸ் இருக்குல்ல,
இப்போ 50 இயர்ஸ்ல நடக்குது, 80 இயர்ஸ் அவங்களோட பிராரப்தம்னா இந்த 30 இயர்ஸ் தே ஹாவ் டு வெயிட் வித் சூக்ஷ்ம சரீரம். அதுக்கப்புறம் தான் காரணத்துக்கே போக முடியும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இல்லாததுனால, அந்த பிராரப்த பற்றிலாம் நாலேஜ் இல்லாததுனால துக்கம் வந்த உடனே எனக்கு தான் துக்கம் வருது, நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன், என்னவோ உலகத்தில் எல்லாரும் சுகமாக இருக்கிற மாதிரியும் இவங்க மட்டும்தான் வந்து துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரியும் நினைப்பு. உடனே ஏதாவது முடிவு எடுக்க வேண்டியது. என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தப்பிச்சிடலான்னு. தப்பிக்கவே முடியாது. ஸோ அது இன்னும் பாவத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை துடிக்க விட்டது இதெல்லாம் பாவ கணக்கு. அந்த ஒரு அந்த காஸ்மிக் எனர்ஜி மன்னிக்கவே மன்னிக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ரொம்ப துக்கத்தை அனுபவிப்பாங்க. அது சாஸ்திரம் சொல்றது அது கூடவே கூடாது. அது ரொம்ப ஏன்னா அனுபவிக்க தான் பிறந்திருக்கிறதே. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அக்செப்டன்ஸை பற்றிலாம் முன்னாடியே நம்ம நிறைய படிச்சுட்டு வரோம். அக்செப்ட் யுவர் லைஃப். நம்ம எதுவுமே குறுக்க புகுந்து பண்ண முடியாது. நம்மளோட எஃபர்ட்டை போட்டுருக்கோம். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம எஃபர்ட்னால தான் இப்படி நடந்துருக்குன்ட்டு. நீ எஃபர்ட் போடுறதே உன்னோட பிராரப்தம். நீ இப்படி எஃபர்ட் போட்டு மாத்தணுங்கிறதா உன்னோட பிராரப்தமே. அதனால நாம என்னவோ எஃபர்ட்னால மாத்திட்டேன், மற்றவங்க என்னமோ நான் எஃபர்ட் போடாதனால நான் மாத்தல அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பிராரப்தம் தான். ஆனா பிராரப்தம் தானேன்னு சும்மா இருக்கக்கூடாது. அந்த முயற்சிங்கிறது சுதந்திரன். அப்போ என்ன பண்ணணும், அந்த முயற்சியை போட்டு நான் நல்லதா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு பக்தி ஹெல்ப் பண்ணும். பக்தி அதுக்கு தான் வேணும் வேணும்னு சொல்றோம். ஏன் பக்தி எந்த இடத்துல இங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்றது உண்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து காலில் அடிபடணும், ஒரு அவங்க அந்த வழியில அவங்க துடிக்கணுங்கிறது பிராரப்தமா இருந்தா அது நடந்தே தீரும். பக்தியும் ஒன்றும் பண்ண முடியாது பிராரப்தத்தை. ஆனா அந்த எஃபெக்டை குறைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலில் அடிபட்டு துன்பத்தை அனுபவிக்கணுங்கிறது ஃப்ராக்சரா கூட இருக்கலாம். இல்ல நான் இப்படி போறச்சு இந்த கட்டில் தட்டி ரத்தம் வந்து நான் துடிக்கலாம். அப்ப எதுக்கு? அப்ப அந்த எஃபெக்டை குறைக்கிறது இல்ல. அதனால இந்த பிராரப்தம்ங்கிறத பக்தி குறைக்கும். ஆனால் நல்லிஃபை பண்ண முடியாது. யாராலையுமே நல்லிஃபை பண்ண முடியாது. பிரபல பிராரப்தம். அப்போ இந்த துர்மரணங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுனா ஒரு ஒரு பஸ்ல ஒரு 50-60 பேர் டிராவல் பண்றா 50 பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு ஆகும்போது ஒரு 10 பேருக்கு மரணம் வந்துடுது, 40 பேர் தப்பிக்கிறா. என்ன கணக்கு இது அப்படின்னு நமக்கு தோணும்ல. ஸோ இதுதான் இந்த பிரபல பிராரப்தம் துர்பல பிராரப்தம்னால. இந்த பிரபல பிராரப்தம்ங்கிறது என்னன்னா அவங்களுக்கு இந்த கர்த்தவியத்தா அந்த கர்த்தவியம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். இந்த பிராரப்தத்துல சில கர்மாக்களை கொண்டு வராங்க இல்லையா, இதை பண்ணியே முடிக்கணும். அதோட தேவை ரொம்பவே இருக்கும். அதை முடிச்சாகணுங்கிற சில கர்மா மெச்சூர்டாகி காத்துட்டு இருக்கும். இது முடிச்சே ஆகணும் இந்த பிறவியிலங்கிற மாதிரி சில கர்மா அது நமக்கு தெரியாது. அப்ப இந்த பிரபல கர்மா அந்த பிரபல பிராரப்தம் இருக்கும்போது அந்த கர்த்தவியம்ங்கிறது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும்போது அவங்க தப்பிச்சிருவாங்க. அந்த 40 பேர்லாம் அந்த பிரபல பிராரப்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த பிறவியில சில முடிக்க வேண்டிய இது இருக்கும். அது பெரிய நீ உடனே சொசைட்டிக்கு அவங்க ஏதோ பண்றாங்க நல்லது பண்றவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களோட பிராரப்தத்துல சில முடிக்க வேண்டிய கர்மாக்கள் இருக்கும். அதுதான் வந்து பிரபல பிராரப்தம் சொல்றது. அதனால அவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த துர்பல பிராரப்தம்ங்கிறது அந்த அளவு இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜென்மால கூட கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சில கர்மாக்கள் இருக்கும்போது அதுல மாட்டிப்பாங்க. அதுதான் வந்து பிரபல பிராரப்தம் துர்பல பிராரப்தம். இன்னொன்னு நியூட்ரல்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த 10 பேருக்குமே இந்த மாதிரி துர்பல பிராரப்தம் இருக்குமான்னா அது சொல்ல முடியாது. சில பேர் நியூட்ரலா இருக்கும். இந்த பிறவிலே முடிக்கணும்னாலும் முடிச்சுக்கலாம், இல்ல கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான கர்த்தவியத்தா இருக்காது. அப்படிங்கும்போது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்லயே 50 பேர்ல இந்த 10 பேரு தான் அந்த இதை சந்திக்கிறாங்க, 40 பேர் தப்பிச்சிடுறாங்கன்னா அந்த 40 பேருக்கு கண்டிப்பா பிரபல பிராரப்தம். இந்த 10 பேர்ல 5 பேர் நியூட்ரல், 5 பேர் வந்து துர்பல பிராரப்தமா இருக்கும். ஆனா இந்த 5 பேர் எதோட சேருவாங்கன்னா இப்போ எந்த கவுண்ட் இந்த இடத்துல கவுண்ட் கம்மி. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த இந்த 40 பேருங்கிற கவுண்ட் ஜாஸ்தியாகும் போது இங்க சேர்ந்துருவாங்க. இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமே ஒரு 12 பேர்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 பேர் ஜாஸ்தி இல்லை, அந்த 5 பேருங்கிறது ஜாஸ்திங்கும் போது இந்த கவுண்ட் அங்க சேர்ந்துரும், இந்த நியூட்ரல். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கிறது. ஸோ அதனால தான் பிராரப்தம்ங்கிறது அனுபவிச்சு தான் ஆணும். ரொம்ப அதோட தாக்கம் நம்ம தாங்காம என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் பரிகாரம் கேட்குறோம், பிராயச்சித்தம் கேட்குறோம்ல.
இந்த மாதிரி என்ன படுத்துறது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் இதுல ஊறி இது தெரிஞ்சவங்க பிராயச்சித்தம் சொல்லவே மாட்டாங்க. கிடையாதுமா, பிராயச்சித்தம் எதுக்குமே கிடையாது, நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். பிராயச்சித்தம் கிடையாது. ஆனா நம்ம பிராயச்சித்தம் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்னா ஜஸ்ட் போஸ்ட்போன் பண்ணி விட்டுறோம். அது நம்ம ஒழுங்கா கழிச்சுதான் ஆகணும். பட் தாங்க முடியல அப்படிங்கும்போது, சரி நம்ம சைட்ல இருந்து இது பண்ணும்போது கொஞ்சம் குறையறது வலி அப்படிங்கும்போது நம்ம பண்ணுறோம். ஆனா அப்போ நல்லிஃபை பண்ணிட்டோம் அப்படின்லாம் கிடையாது. போஸ்ட்போன் பண்ணிட்டோம். மேபி அது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு தாக்கத்தை கொடுக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் ஜென்மாக்கு அது அக்கௌண்ட் ஆயிடுமே தவிர பிராரப்தத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பிராயச்சித்தம் பண்ணியும் அதை வந்து நல்லிஃபை பண்ண முடியாது, போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஒரு கர்மாவை பற்றி ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அந்த இதில் போய் பாருங்க. தத்துவபோத கிளாஸில் ஒரு 2-3 கிளாஸாக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு அந்த லிங்க் வேணாலும் நான் போடுறேன், குரூப்பில் போடுறேன். ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி தெரிஞ்சுருந்தா தான் நம்ம வந்து ஆகாமியை நல்லிஃபை பண்ண முடியும் அட்லீஸ்ட். அப்போ நம்ம இந்த ஆகாமியை நல்லிஃபை பண்ணணும்னாலே சத்துவத்தை நோக்கி வந்து தான் ஆகணும். அப்போ சத்துவத்தை நோக்கி வரும்போது நமக்கு ஒன்று இந்த சஞ்சிதத்தில் டெபாசிட் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணுறோம், புண்ணிய கர்மாவாக மாற்றிக்கிறோம். இந்த புண்ணியத்தை நம்ம திருப்பி இந்த லைனுக்கு நம்ம கொண்டு விடும், இது ஓகே. இன்னொன்று, இந்த ஆன் த வேல நமக்கு ரியலைசேஷனும் சான்ஸ் இருக்கு. சாட்சாத்காரம் ஆயிடுத்துன்னா எல்லாமே நல்லிஃபை ஆகிடும், அதுவும் சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நாலேஜ். ஸோ இது இப்போ இந்த இதில் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா இதுதான் இவரும் சொல்றார். ஸோ இதோட மீனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 3-4 இருக்கு, அது லாஸ்ட்ல உள்ளது. ஓகே, கர்மாவை பற்றி சொல்றது இந்த 3. இதுதான் ஓவரால் ஐடியா. இதுதான் தத்துவபோதத்தையும் அவர் சொல்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட மீனிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். பட் இதைத்தான் அவரும் சொல்றேன். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக என்ன சொல்றாருங்கிறத ஒரு 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 சின்ன ஒரு ஜூஸ் மாதிரி பார்த்துட்டு நம்ம முடிச்சுப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. அதனால இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் வில் மூவ் ஃபார்வர்ட். இந்த பிரபல பிராரப்தம், துர்பல பிராரப்தம், அந்த நியூட்ரலுக்கு சன்ஸ்கிரிட் வேர்டு என்னது? நிர்பலம். நிர்பலம். ஓ, நிர்பலம். ஓகே. இப்போ நம்ம வந்து அவர் ஆட்டி வைக்கிறாரு, நம்ம ஆடுறோம். அது மாதிரிதான் இப்போ நம்ம லைஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமா மாதிரி தான். நம்ம நீ ஒரு சின்ன அணு கூட அவரோட அனுமதி இல்லாம நகர செய்யாது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல பகினி. அப்படி இருக்கிறப்போ இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க, இதெல்லாம் வந்து முதல்லயே நம்ம அவங்க வந்து 8 இயர்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து 60 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாங்க அப்படிங்கிறது, இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து அவரோட இது படிதான் பகினி நடக்குது. அது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை இல்ல பகினி. அதாவது ஜீவ சுதந்திரம்னு இருக்கு. அவன் நமக்கு இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் நான், கேட்கறது கரெக்ட். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல ஒரு டீச்சர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமனாக தான் நடத்துறாங்க. கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், என்ன பிடிஎஃப் கொடுக்கணுமோ, இது கொடுக்கணுமோ, நோட்ஸ் கொடுக்கணுமோ, எல்லாம் காமன். ஆனால் எல்லாருமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க? எல்லாருமா பாஸ் ஆயிடுறாங்க? இல்லையே. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை யார் யூஸ் பண்ணிக்கிறாளோ, அந்த டீச்சர் நடத்தும் போது யார் ஃபோக்கஸ்டாக இருக்காளோ, அவங்க சொல்றதை யார் ஃபாலோ பண்றாங்களோ, ப்ளஸ் ஈஸ்வரனோட அனுகிரகம், ஸோ இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து முன்னுக்கு வர முடியாது. இதே இது இந்த ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாலும் இது டாமினேட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. கிளாஸை கவனிக்கல, அந்த டயத்துல ஏதோ தூங்குறது, இல்லை வெளில போறது, வெளில சுத்துறது, கிளாஸ்க்கு சரியா வராம இருக்கிறது, அவர் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ஒழுங்கா பண்ணாம இருக்கிறது, இல்லை இந்த டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சரியா யூஸ் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு சுதந்திரம். யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணிக்காம இருக்கலாம், தூங்கலாம், எல்லாம் அவனோட சுதந்திரம். அப்போ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணாம இருக்கிறது, இல்ல டீச்சர் சொல்றதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, இல்ல அவனோட சொந்த வாசனை அது வந்து இதை அப்ரோச் பண்ண விடாம தடுக்கிறது. ஸோ இந்த வாசனா இதெல்லாம் டாமினேட் பண்ணும்போது என்னதான் ஈஸ்வர அனுகிரகம் இருந்தாலும் அவனோட வாசனா வந்து அவனை பண்ண விடலை, இங்க எஃபர்ட் போடலை, இல்லை இந்த நாலேஜ் இருந்து தன்னோட வாசனையை மாத்தின்னு இருக்கலாம்.
அதுக்கும் அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவன் எதுவுமே பண்ணாம இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்காம நான் இப்படிதான் இருப்பேன்னு ஒரு லைன்ல இருந்துட்டு நான் எனக்கு மார்க் வரலையே சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. இது நமக்கே தெரியறது இல்ல. இதே மாதிரிதான் ஈஸ்வரன் காமனா உள்ளதெல்லாம் அவன் படைச்சது, உலகத்தை படைச்சாச்சு. ஸோ ஏன்னா இந்த விக்ஷேபத்துல தான் நம்ம ஞானமே அடைய முடியும். இந்த விக்ஷேபம் இல்லைன்னா நமக்கு ஞானத்துக்கே சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த விக்ஷேபமான இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணறது, அதுல ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய இல்ல வேதாந்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய சித்தர்கள் நிறைய பேரை அவன் கொடுத்தாச்சு. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் பர்சன்ஸ் நிறைய இருக்கா. குருமார்கள் இருக்கா. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நிறைய இதுக்கு பாஷ்யங்கள் இருக்கு, நிறைய டெக்ஸ்ட் இருக்கு. நம்ம இதுல டெக்ஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ டெக்ஸ்ட் இருக்கு. வேதாந்தத்துக்கும் இருக்கு, பக்தி மார்க்கத்துக்கும் இருக்கு. அதுக்குண்டான குருமார்கள் இருக்கா, இன்னைக்கும் இருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணணும். அது நம்ம வாசனையை பொறுத்து. ஸோ நம்ம அட்டன் பண்ணா கூட அங்க உள்ள நம்ம இன்ஃபர்மேஷன் எந்த அளவு நமக்கு உள்ள போறது, நம்ம அதை ஃபாலோ பண்றோமா இல்ல அவங்க கொடுத்த ஒரு ஹோம்ஒர்க்கை நம்ம ஒர்க் பண்றோமா இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையா, இந்த குருமார்களை நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா, இதெல்லாம் என்னோட சுதந்திரம். அது ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ ஜீவ சுதந்திரத்துல அவன் தலையிட மாட்டான். ஆனால் இந்த ஜீவ சுதந்திரத்தை மீறி நீ இந்த நல்ல வழிக்கு வரும்போது அவன் கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவான். அவனோட இன்டென்ஷன் எல்லாரும் இதை கடந்து வரணும் தான். ஆனா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும், பண்ணதான் முடியும். ஏன்னா இந்த கர்மா, இந்த வாசனைங்கிறது அவன் பண்ணது. அப்ப அவனுக்கு அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வாசனையெல்லாம் நீக்கிக்கணுங்கிறதுக்கு தான் அவர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸே கொடுக்குறார். குருமார்களை உற்பத்தி பண்றாரு. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எவ்வளவோ பக்தி மார்க்கத்துல உள்ளவா, வேதாந்த மார்க்கத்துல உள்ளவா எல்லாரையும் அவன் கொடுத்தாச்சு. ஆனா நான் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. டிஃபரன்ஸ் புரியாதா? அனுகிரகம் இருந்தாதான் வேதாந்தம்க்கு வர முடியும் சொன்னேன் இல்லையா? இப்போ இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தமா? அனுகிரகம் ஏன் யூனிவர்சலா எல்லாருக்கும் இருக்க மாட்டேங்கிறது? அதுதான் இப்ப சொன்னேன். அனுகிரகம் இஸ் காமன். நான் உங்களுக்கு அனுகிரகம் இல்ல, இவருக்கு தான் இவங்களுக்கு தான் அனுகிரகம் கொடுத்தாருன்னு நான் சொல்லல. அனுகிரகம் இஸ் காமன். ஆனா அவன் எப்படி அனுகிரகம்? அவன் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்கான். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பாஷ்யங்கள் எல்லாம், சங்கரர் மாதிரி பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாரையும் கொடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன் கொடுத்துட்டான். ஆனா நான் இந்த வழிக்கே வரமாட்டேன்னு வீம்பு படிச்சிருந்தா கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா நான் இது எதையுமே நான் ஃபாலோ பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணர் கீதையிலேயே சொல்றார், அவன் மேல மேல பாவம் பண்ணும்போது அவனுக்கு மேல மேல அதம யோனிகளை தான் நான் கொடுக்குறேங்கிறார். ஏன்? அப்படியே நான் நல்லதா மாத்திரலாமேன்னா அது பண்ண முடியாது. அப்படி பார்த்தா யாருமே எல்லாரையுமே நல்லவளா ஆக்கியிருக்கலாம். அப்ப உலகமே எதுக்குங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கொண்டு போகும். அப்படி இல்லை. சோ அதமதம யோனிகளை ஏன் கொடுக்குறான்னா அது ஒரு இடத்துல முட்டி தான் திரும்பணும். தானாதான் திரும்பினாதான் புத்தி வரும். இது எல்லாத்தையும் அவன் பிளஸ்ஸிங்னு கொடுத்துட்டான்னா அந்த வேல்யூவே இல்லையே. ஸோ அவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் காமன். உலகத்தை அவன் தான் படைக்கிறான். நாயன்மார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாம் அவன் படைச்சு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்கும் காமன் தானே, எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அங்கங்க நடக்கத்தானே செய்யறது. இந்த கலியுகத்திலயும் நடந்துன்னு தானே இருக்கு. ஆனா நான் எதுக்குமே வந்துட மாட்டேன். சும்மா நான் வம்பு பேசிட்டு இருப்பேன். இல்ல என்னடா குறை இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது அவனாலையுமே. ஏன்னா இவனோட வாசனை பலம் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப எல்லாருக்குமே இந்த எக்ஸ்போஷர் இருக்கிறது இல்லையே இல்லையா? நம்ம ஒரு சில பேருக்கு தானே இந்த எக்ஸ்போஷர் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அந்த கரெக்ட். இப்போ இந்த ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போயிருக்காது. போனவங்களையும் எல்லாராலையும் வந்திருக்க முடியாது. வந்தவங்க எல்லாராலையும் முடிவு வரைக்கும் இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு தடுக்கிறது. அதுதான் தாபத்திரயம்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். இந்த ஒரு 3க்குள்ள அது வந்துதான் ஆகும். அப்ப ஏதோ ஒண்ணு அவனை அது ஆத்தியாத்மிகமா இருக்கலாம், இல்ல ஆதி தெய்வீகமா இருக்கலாம், ஆதி பௌத்திகமா இருக்கலாம். அப்போ இந்த ஆதி பௌத்திகம் பூதங்களால வர தடையை அவனால மீற முடியல. மீறிதான் வரணும். எல்லாருக்கும் பூதங்கள்னால தடை இருக்கலாம் தான், ஃபேமிலி சப்போர்ட் இருக்காதுதான். ஆனா ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு இல்லைன்ன உடனேவே இதை மூடிடுறாள்ல. அது அவளுக்கு சுதந்திரம் இருக்கு. நீ மூடலாம், மூடாமையே இருக்கலாம்.
இப்ப எனக்கே நிறைய வந்து இந்த சுந்தரகாண்டம் கிளாஸ்லாம் ஃபோன் வந்துட்டே இருக்கு. எனக்கு வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை இந்த கிளாஸ்க்கு எப்போ பாரு நீ அதில் உட்காடுறேன்னு சொல்றாங்க. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி திருப்பி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்கள. ஆனா நிறைய சில பேரால கண்டினியூ பண்ண முடியல. என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் தே ஸ்டாப். ஏன்னா அது அந்த தாபத்திரயத்துல அது ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இல்லையா. அதை மீண்டு வரணுங்கிறது தானே இது. அப்போ நீ வந்து யாரு இது எல்லாருக்கும் இந்த இது கிடைக்கலங்கிறதே அந்தந்த வாசனையை பொறுத்து தான் நமக்கு. அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம படிச்சோம். எப்படி இந்த நித்திய அநித்திய விவேகம் வருதுங்கும் போதே இந்த புண்ணிய கர்மாக்கள் தான் நம்மளை இங்க கொண்டு வைக்கோங்கிறத படிச்சோம் இல்லையா. இந்த மாதிரி நாலேஜ் நமக்கு கொடுக்குங்கிறதே. ஸோ அந்த ஒரு கர்மா பேஸ்ட் இருக்கணும், புண்ணிய கர்மாக்கள் இருக்கணும், இதுக்கு வரக்கூடிய கர்மாக்களை அவங்க பண்ணியிருக்கணும், இங்க கொண்டு வந்து தள்ளும், அது டேம் ஷுர். ஆனா அப்படியும் வர முடியலன்னா அதுக்கேத்த ஒரு புரிதல் இல்லை. அந்த வாழ்க்கைய திரும்பி அதுக்கு தான் ஸ்ருதி யுக்தி ரெண்டு பார்த்தோம். ரெண்டு வழியில இங்க வரலாம் பார்த்தோம்ல. ஸோ ஸ்ருதியை ஒண்ணு கேட்டிருக்கணும், சிரவணம் பண்ணணும், அதுக்கு முடியல. இல்லை யுக்தி பூர்வமா வாழ்க்கையில நடந்ததை உட்கார்ந்து திரும்பி பார்த்துருக்கணும். வாழ்க்கையில அனுபவம் இஸ் டிஃப்ரெண்ட். அனுபவம் வந்து எல்லாருக்கும் வரும். நம்மளை விட அனுபவம் துக்கத்தை பட்டவா கூட நிறைய பேர் இருப்பா. ஆனா யார் இந்த அனலைஸ் பண்றாங்களோ, யாரு திருப்பி பாக்குற, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி எனக்கு துக்கம் வந்துட்டே இருக்கு, நான் அந்த பிறவியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டேன், சோ நான் வந்து நிறைய வந்து நம்பி ஏமாந்துருக்கேன். இந்த மாதிரி புரிதல் வரணும். அது நிறைய பேருக்கு வருது இல்லையே. சோ யுக்தி மூலமாவும் வரல, ஸ்ருதி மூலமாவும் வரல இல்லையா. இப்ப இப்ப நீங்க உங்க வீட்லயே இருக்கிற யாராவது பெரியவங்களை எடுங்களேன், உங்களை விட கஷ்டப்பட்டிருப்பா. அவங்க கிட்ட போய் இந்த ஆத்மா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், புரியாது. இல்ல தூக்கம் வரும், புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அந்த புரியறதுக்கே சில கொடுக்கப்படணும். அந்த வாசனை இருக்கணும். அந்த வாசனா ஜென்மாஸ்ருகதரா தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அப்ப இப்ப அவங்களுக்கு வரலன்னா உடனே மட்டும் அப்படி கிடையாது. இன்னும் வாசனை இல்லை, என்ன பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பிறவியில அவங்க மேபி இப்ப உள்ள புண்ணிய கர்மாக்கள் அவங்கள வந்து இந்த இதை நோக்கி இழுத்துன்னு வரலாம். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வர முடியும். அதனால அது வந்து ஈஸ்வரனோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படி கிடையாது. வாசனை வந்து ரொம்ப டாமினேட்டிங்கா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அது அந்த சூசைட் கொஸ்டினுக்கு நீங்க சொல்றது ஆன்சர் கிடைக்குது. அந்த அஹமதாபாத் பிளேன் கிராஷ் அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அது வந்து அவங்க நல்ல பீப்புளை சுற்றி யூஸ் பண்ணவங்களே கூட இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கலையே, இட் வாஸ் டோட்டலி an ஆக்சிடென்ட், கரெக்டா? ஆமா, அதுதான் நம்ம கையில இல்ல. சூசைட் பண்றது அவங்க தப்பு. ஆக்சிடென்ட்ங்கிற போது அது நம்ம கையில இல்ல. ஆமா, இல்ல ஒரு நிமிஷம். அதான் அந்த பிரபல பிராரப்தம் இருக்கும்போது தான் அந்த இதுல மாட்டிக்கிறதே. என்னதான் ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஒருத்தன் தப்பிச்சான்ல, நம்ம கேக்குது எப்படி இவன் தப்பிச்சான் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்ல. இல்ல ஒருத்தர் மட்டும் அந்த ஃபிளைட்டுக்கு வர முடியாம தடங்கள் வந்ததில்லை, ஏதோ ஒரு ஊர்வலத்தினால தடங்கள் வந்ததில்லை. எப்படி நடந்தது? அதுக்கு இல்ல அவங்களோட தப்பு இல்ல, இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு வருஷம் ஆறுது இல்ல அந்த பாடி திருப்பி கிடைக்கிறதுக்கு. எல்லாமே கர்மாவை பொறுத்தான். திருப்பி எப்படி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. அது நமக்கு தெரியவே தெரியாது. அது ஈஸ்வரனோட மறைப்பு, நமக்கு சொல்ல இன்னும் புடிபடல பாருங்க. இதுக்கு தானே நம்ம நிர்பல பிராரப்தம்னு சொன்னோம். அவங்க வந்து யாரு ஜாஸ்தியா இருக்கோ, பிரபல யாருது ஜாஸ்தியா இருக்கோ, இல்ல ரேஷியோ சொன்னீங்க இல்லையா. சோ நிர்பலமா இருந்தா எது பிரபலமோ இல்ல துர்பலமோ அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களதும் அந்த பிராரப்தம் நடக்கும். இல்ல அந்த ஆக்சிடென்ட்ல பெரியவங்களும் சின்ன குழந்தைங்க அவங்க செத்து போறாங்களா, அது என்ன ஆச்சு அவங்களுக்கு? என்ன இப்பதான் பிறந்தாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பாடியில சின்ன குழந்தைங்க தெரியாது இல்ல, அவங்களோட பிரபல பிராரப்தம் என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. துர்பல ஈஸ்வரனோட வேலை. அவனுக்கு பேரே கர்ம பல தாத்தாதான். நாம தான் வந்து அவனை பிளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். கிடையவே கிடையாது. கர்ம பல தாத்தா பண்ணிட்டு இருக்கோம், இங்கதான் நம்ம இருக்கோம். ஆனாலும் இதெல்லாம் நம்ம வந்து அத்வைத்தில இருக்கும்போது பிறவியே இல்லைன்னு சொல்றோம் ஒரு ஆங்கிள். ஆனா கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிறவி கிடைக்குதுன்னு ஒரு தடவை சொல்றோம். ஸோ அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது, அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்து இதெல்லாம் அக்கௌண்ட் யார் மெயின்டைன் பண்றா, எப்படி நம்ம வந்து நீங்க அன்னைக்கு சொன்னீங்க ஒரு கிளாஸ்ல வந்து இதெல்லாம் கொஸ்டின்ஸ் பண்ணி இன்னும் எனக்கு ஆன்சர் கிடைக்கல.
நீங்க அன்னைக்கு கிளாஸ்ல வந்து அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சூக்ஷ்ம சரீரத்துல இருந்து மேல போகும், அதுக்கப்புறம் சுத்திட்டே வரும்போது அந்த கரெக்டான காரண சரீரத்துல அது ஃபிட் ஆகி நம்ம நெக்ஸ்ட் பிறவி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது காரண சரீரம் போயிட்டு இந்த பஞ்சாக்னி மூலமா பூமிக்கு வருது, அதை சொல்றேடா. அதாவது அந்த கரெக்டான பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி பிறக்கிற மாதிரி நம்ம ரீபர்த்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சூக்ஷ்ம சரீரத்துல இருந்து மேல போயிட்டு அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி கனெக்ட் ஆகுது? அது இன்னும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கல. இருங்க, ஒவ்வொரு கொஸ்டினா கேளுங்க. இப்ப இல்ல எல்லாமே கனெக்ட் இல்லையா, இன்டர் கனெக்டட் இல்லையா? எல்லாமே கர்மா வருது, இப்போ கர்மா ரீபர்த், கர்மா ரீபத் எல்லாமே கனெக்டட் தான். இப்போ அந்த நீங்க சொல்ற அந்த பஞ்சாக்னி எடுத்துப்போம். இப்போ ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை ஸ்தூலத்தை விட்டப்புறம் சூக்ஷ்மமாயிடுறான். அது வந்து எவ்வளவு நாள் அந்த சூக்ஷ்மத்துல இருப்பாங்கிறதுலாம் நம்ம கணக்கு கிடையாது, அதெல்லாம் ஈஸ்வரனோட கணக்கு. அதுதான் சொல்றேன், சில பேருக்கு உடனே சரீரம் கிடைக்கலாம், இல்லைன்னா அந்த காரணத்துல ஒடுங்கிட்டு இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எந்த கர்மா வந்து மெச்சூர்ட் ஆகுதோ அதுக்கேற்ற பிறவிய அவங்க அந்த சரீரம் கிடைக்கும். அது தேவலோகத்துக்கே போனாலும் அது வந்து முக்தி கிடையாது, ஒரு பீரியடுக்கு தான் அந்த அனுபவம். அதுக்கப்புறம் அங்கேருந்து தே வில் கிக் பேக். ஸோ அந்த ஜீவன் என்ன ஆறுதுன்னா அதுதான் பஞ்சாக்னின்னு சொல்றான். ஸோ அது வந்து அந்த மேகத்தோட கலந்து மழை துளியா ஆகி கீழே வந்து இந்த நெல்லோ இல்லை ஒரு செடியோ எதுலையோ ஒன்றில் ஆகி அந்த பழத்தையோ அந்த நெல்லையோ ஒரு லேடியோ இல்லை ஒரு புருஷனோ அதை சாப்பிடும் போது அந்த சாப்பாடு, ஏன்னா நம்ம அன்னம் அதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம ஸ்தூல சரீரம்னா என்னங்கிறதுல. ஸோ அந்த அன்னரசேன புத்வா, அந்த அன்னரசங்கிறது சுக்லம் சோனித்தம் வரைக்கும் போறதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த சோனித்தம் மூலமாவோ சுக்லம் மூலமாவோ அந்த லேடிஸோட இதுக்கு போய் அதுலதான் அவ்வளோ போராட்டம் ஒரு ஜீவன் வெளியில வரத்துக்கே. ஒரு பிறவி மனுஷ பிறவி கிடைக்கணும்னா ஒவ்வொரு இதுக்கும் அப்படிதான், அவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் தான் ஒரு ஜீவன் வந்து சரீரம் கிடைக்கிறது. ஸோ இது எல்லாமே கர்மா பேஸ்டு தான். கர்மானால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோ வெயிட்டிங் பீரியட், எவ்வளோ எந்த பிறவி எடுக்கணும், இதெல்லாம் கர்மா தான் பேசுறது. ஆனால் இதை பண்ணுறது யாரு இந்த மாதிரி சரி இந்த கர்மாக்கு இது மெச்சூர்ட் ஆயிடுது அப்படின்லாம் யாரு பண்றதுன்னா அதுதான் ஈஸ்வரன். அது நம்ம கையில கிடைக்கும், அவன் தான் பண்றான். இது ஓகே ஒரு அப்ரோச். நம்ம இன்னொரு டைப்ல நம்ம பார்க்கும்போது நானே ஈஸ்வரன். இப்ப நான் ஜாதகம் பாக்குறேன், உடம்பு தெரியல, வண்டி ஓட்டுறேன், இந்த மாதிரி மூட் அஃபெக்ட் ஆகிறேன், இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்னெல்லாமோ ரெகுலர் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சைட்ல ப்ராக்டிக்கல் நடக்குது. இன்னொரு பக்கம் நான் வந்து நெக்ஸ்ட், அதாவது இது நார்த் போல்னா சவுத் போல்ல கொண்டு போய் நீயே கடவுள்னு வேற சொல்றோம். நம்ம ஈஸ்வரன் நம்ம அது இது வரைக்கும் எத்தனை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி கனெக்ட் ஆகுது? எப்ப இல்ல திருப்பி இதே கொஸ்டின் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இல்ல நீங்க சொல்றதுலயே ஆன்சர் இருக்கு. இப்போ இந்த நாலேஜ் இல்லாத ஒரு லேமேனுக்கு நான் சொல்றது, நம்ம சொல்றது இந்த கணக்கு, இது மூலமா அவனுக்கு ரீபத் வந்துட்டே இருக்கு, புனரபி ஜனனம் புனரபி மரணம். அது இப்போ இந்த நாலேஜ் நம்ம ஓரளவு உள்ள வாங்குறோம். இப்போ சப்போஸ் ஞானி ஆயாச்சு, ரியலைசேஷன் ஆயிடுத்து, ஆத்ம சாட்சா்காரம் ஆயிடுத்து அப்படிங்கும் போது நானே பிரம்மஸ்வரூபம்னு நினைக்கும் போது எனக்கு அதை தானே இப்ப பார்த்தோம். ஞானிக்கு கர்மாவே கிடையாதே. அதுக்கப்புறம் அவன் ஞானி தேக கிருத்தம் கர்மா கூட அவனுக்கு போகாது, மற்றவங்களுக்கு தானே போறது. ஸோ கர்மா நல்லிஃபை ஆயிடுது. அப்புறம் அது எப்படி பிறவி வரும்? அந்த நீங்க சொல்ற வேதாந்த நாலேஜ் இருக்கே, நான் தான் பிரம்மமா இருக்கேங்கிற அந்த ஒரு 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 உணர்வு, அந்த புரிதல், அந்த ஸ்புரணம், அதுக்குத்தான் நம்ம பாடுபட்டு இருக்கோம். சிரவணம் கேட்கறோம், அது மூலமா ஒரு நாலேஜ் வருது, அதுல மனனம் பண்றோம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், இது இந்த ஸ்டெப்ஸ் மூலமா போகும்போது we can attain that level. அப்போ அந்த லெவல்ல நமக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அதெல்லாம் கிடையாது. அப்போ கர்மா ஃபுல்லா கேன்சல் ஆயிடுது. கர்மா இருந்தாதான் பர்த்தை. ஸோ அதுவே இல்லை. அப்ப அந்த ராகத்வேஷமே இல்லை. அந்த ராகத்வேஷங்கள் இருக்கிறது தான் நம்மளை டிரைவ் பண்றது பிறவிக்கு. ராகத்வேஷமே கிடையாது அந்த ஸ்டேஜ்ல. அப்ப எப்படி பிறவி? அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணணும், எல்லாரும் அந்த ஸ்டேஜுக்கு தான் வரணும். அதுக்கு தான் நம்ம இந்த நாலேஜ் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம்னா இது கிடையாது. ஆனா அது வரைக்கும் இந்த புனரபி மரணம் புனரபி ஜனனம் உண்டு. இப்ப கனெக்ஷன் உங்களுக்கு புரியுறதா? சோ நம்ம வரப்போறதுக்கு இல்லையா, அது வரப்போறதுக்கு அது நெக்ஸ்ட், அதாவது வரப்போறதோ வரமாட்டோமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. வரப்போறதுக்கு அது இல்லையா, இப்ப இருக்கிறதுக்கு நம்ம திங்க் பண்றோம் இல்லையா. இப்ப நம்ம ஏன் வருது, எதுக்கு வருது, நான் என்ன கர்மம், அதெல்லாம் நான் வந்து திங்க் பண்றேன் இல்லையா. ஏன் எனக்கு எங்க போனாலும் அடிச்சு உதைக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுதான்.
கிளாஸ்க்குலாம் வரோம். அதனாலதான் அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி தான், அடிக்கு கம்மட்டி அடி கொடுத்தாதான் நம்ம இங்க வருவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு சுவாமி அதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஏன் வருது நம்ம திங்க் பண்றோம் இல்லையா? இப்ப அது வரைக்கும் நான் வந்து அத்வைதாவோட அந்த இல்ல, அப்ப துவைத்தியாவே நான் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேனா? என்னவாவே அப்ரோச் பண்றேன்? துவைத்தியாவே, அதாவது நான் வேற கடவுள் வேற அப்படிங்கிற மாதிரியே நான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேனா? அது லிங்க் ஆக மாட்டேங்குது. இல்ல அதனால உங்களுக்கு அடி விழறதான்னு கேக்குறீங்களா? துவைத்தமா பாக்குறதுனால உங்களுக்கு அடி கிடைக்கிறதான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எது சரி, அதாவது நம்ம பின்னாடி, அதாவது ஃபியூச்சர்ல வந்து நாம ராகத்வேஷம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த அப்ரோச் ஓகே, ஒரு 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 சமாதி ஸ்டேட், அது பார்ட் இஸ் கிளியர், அந்த லேர்னிங் இஸ் கோயிங் த ரைட் ட்ராக். சரி. ஆனா ஏன் நடக்கிறது, எது நடக்கிறது, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றது தப்பு தான். ஆனா போஸ்ட்மார்ட்டம் நம்ம பண்ணி பாக்குறோம் இல்லையா, நம்மள நாமளே நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹவு டு டேக் தட், அதாவது அப்ப நான் பிறந்திருக்கேன், இந்த நிறைய பேட் கர்மா பண்ணியிருக்கேன், பேட் கர்மா பண்ணதுனால நான் வந்து இந்த மாதிரிலாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம அப்ரோச் பண்ணணுமா, இல்ல there is no other way out? ஸோ உங்களுக்கு நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு பாவகர்மா, ஒவ்வொரு துக்கமும் நீங்க என்ன எப்படி பார்க்கணும்னா, நான் இந்த கர்மாவை கழிக்கிறேன், இது என்னோட கர்மா. இப்போ நம்மள ஒருத்தங்க ஹர்ட் பண்றாங்கன்னா நம்ம உடனே அவங்க மேல பாஞ்சிருவோம், அவங்க தானேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்டுறதோ இல்ல பேடா நினைக்கிறதோ, அவங்களுக்கு ஏதாவது ஆகட்டும்னு நினைக்கிறதோ கூடவே கூடாது. அப்படி நினைச்சிட்டாலே நமக்கு திருப்பி அந்த கர்மா நம்ம எடுத்துக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. இது ஏன் கர்மா, நான் கழிக்கிறேன், இது என்னோட கர்மா, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ மேபி முந்தின ஜென்மால நான் கொடுத்துருக்கலாம், இப்போ வாங்கிக்கிறேன், அத்தோட முடிஞ்சது, அங்கேயே கேன்சல் ஆயிடும். நீங்க இதை வளர்த்துன்னு போனாதான், அதுதான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஃபைல் ஓப்பன்லயே இருக்கக்கூடாது. ஃபைல் ஓப்பன்ல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒருத்தர் உங்களை ஹர்ட் பண்ணும்போது நீங்க மனசுல வந்து அவர் மேல ஒரு வெஞ்சன்ஸோ இல்லை இப்படி பண்ணிட்டாங்க பாரு, நான் அவர் மேல ஒரு கோவமோ ஏதோ ஒன்று வைக்கும் போது நீங்க ஃபைலை ஓப்பனா விட்டுருக்கீங்க. அந்த ஃபைல்ல ஓப்பனா விட்டாலே கர்மா வரும். யூ ஹாவ் டு டேக் த ரீபர்த் டு சாட்டிஸ்ஃபை தட். அப்போ அங்கேயே நம்ம கேன்சல் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், அக்செப்ட். அதுக்கு ஒரே வே அக்செப்டன்ஸ் தான். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது என்னோட கர்மா, நான் அனுபவிக்கிறேன். ஸோ என்னோட கர்மால ஒன்று கழியறது, கழிஞ்சிடுச்சு, நான் கழிச்சிட்டேன், அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் கொண்டு போகணும், அப்பதான் நமக்கு கர்மா சேராது. அப்ப எந்தெந்த டயத்துல அந்த அக்கரன்ஸ் நடக்குதோ அந்தந்த டயத்துல தான் அந்த ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் இல்லையா? இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு ராகத்துல வச்சுக்கோங்க, இது துவேஷம், இன்னொன்னு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, ஏதோ ஒண்ணு பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்க. அப்ப ஆசைப்படுறோங்கும் போதே நம்ம இந்த நாலேஜ் வந்து நமக்கு தடுக்கணும். அதுதான் நம்ம இந்த வைராக்கியம் இதுல நிறைய நம்ம பார்த்தோம்ல, காமத்தியாகா. ஸோ காமத்தியாகா, இந்த சோபனாத்தியாசம், இந்த சங்கல்பம், இது ஆரம்பிக்கும் போதே அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம். இல்ல, இது இங்கேருந்து எனக்கு சுகம் வரல, சுகம் இங்கேருந்து வருது, இது ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான் என்னோட சுகத்தை தூண்டுறது. ஆனா எனக்கு சுகம்ங்கிறது ஆத்ம சுகம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே அந்த அந்த ஒரு வெயிட்டேஜ் அந்த பொருளுக்கு கொடுக்கவே மாட்டோம். அப்ப அங்கேயே நின்று போயிடும், அந்த கர்மாவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். கர்ம யோகமா ஒரு செயல் மூலமா நான் வந்து கர்மாவை சம்பாதிக்கிறேன்னா அந்த இடத்துல கர்ம யோகம் இல்ல, நான் பண்ணல, இது அந்த ஈஸ்வரன் பண்ண வைக்கிறான், நான் பண்றேன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யணும். இப்ப இந்த கிளாஸே நான் கர்மயோகமா தான் பண்றேன், இன்னைக்கு எடுக்க சொல்றேன் எடுக்கிறேன், நாளைக்கே இழுத்து மூடிடுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு இதனால ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டோ ஒரு துக்கமோ எதுவுமே கிடையாது. எனக்குள்ளதான் அவன் ஷேர் பண்ண வைக்கிறான், நான் ஷேர் பண்றேன், தட்ஸ் இட். இது மாதிரி நிறைய எந்த கிளாஸ்னாலும் அவன் மூடுனா உடனே மூடிட வேண்டியதான். ஸோ நான் வந்து கர்மயோகமா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால யாரையும் ப்ரைஸ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இல்லை சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால எந்த ஆக்ஷன் போட்டாலும் கர்மயோகமா பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஒட்டாது, அந்த பாவமோ புண்ணியமோ உங்க அக்கௌண்ட்ல வரவே வராது. ஸோ அந்த பாவம் தான் முக்கியம். உங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சதா? கிடைச்சது பைனியும் அந்த ப்ராசஸ். ஒரே நிமிஷம், அவர் என்ன கேட்க வராருன்னு நினைக்கிறேன்னா, அவர் வந்து இப்ப சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம வந்து லைஃப்ல இருக்கோம், இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி அத்வைத்தம் பக்கம் திரும்புறோம்ன்றது அவருடைய பேசிக் எனக்கு டவுட் நினைக்கிறேன். அவர் என்ன கேக்குறாருன்னா, அது தெரிஞ்ச பிறகும் ஏன் அடுத்தடுத்த பிறவி வர்றதுன்றதுக்கு டவுட் நினைக்கிறேன் இல்லையா மோதல்?
இல்ல அது ஓகே. நான் வந்து ஏன்னா ஃபுல்லாவே அதாவது அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க நான் வந்து முடிச்சிடுறேன். அந்த அகம் பிரம்மன்னு சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு தெரியுது, தெரியறதும் அனுபவிக்கிறதும் டிஃப்ரெண்ட். இப்போ குருஜி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன்ஸ் அந்த அனுபவம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கர்மா இருக்காது. நம்ம இப்போ நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு கர்மா வராதுன்றது கிடையாது. அனுபவிக்கும் போதுதான் நம்ம கர்மா கழிய போகுது. போத் பிராரப்தம், சஞ்சிதம் இல்ல ஆகாமி எல்லாமே அப்பதான் கழியும். நீங்க வந்து நான் அகம் பிரம்மாஸ்மின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்றது டிஃப்ரெண்ட், அனுபவிக்கிறதுன்றது டிஃப்ரெண்ட். நம்ம இன்னும் அனுபவிக்கவே இல்லை. அனுபவிச்ச பிறகுதானே நம்மளுக்கு கர்மா இல்லாம போகும். சோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே இல்லாம போகணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்க போல. அப்படிதான் பை எனக்கு தோணுது நீங்க கேக்குற கொஸ்டின்ல. இல்ல அப்படி இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இனிமே வரப்போறதுக்கு இப்ப இதெல்லாம் நம்ம ஓகே இந்த பாவத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப நான் வந்து ஆக்சுவலா ஏன் நமக்கு இப்படி நடக்குது அதெல்லாம் நம்ம இந்த கர்மாவை ரிலேட் பண்ணி திங்க் பண்ணி பாக்குறோம் இல்லையா? அப்படிங்கிற அதுதான் பட்சத்துல அப்படி அந்த ஆங்கிள் திங்க் பண்ணும்போது கர்மாங்கிற ஆக்சுவலா அத்வைதிகள் வந்து இந்த பர்த் அப்படிங்கிற அந்த கான்செப்டே கிடையாது இல்லையா? அது பர்த் டெத்ங்கிற ரியலைசேஷன் ஆன அப்புறம் தானே உங்களுக்கு பர்த் கிடையாது. அது அது இப்ப பண்ற அந்த எஃபோர்ட் எடுத்திருக்கோம். அது மேபி ஆஃப்டர் மை டெத் ஐ மீன் பிசிக்கல் டெத் ஆஃப்டர் மை பாடி கோஸ் ஐ வில் பி ரிமைனிங் ஹியர். ஆனா இப்ப நான் இருக்கனே, இருக்கிற மாதிரி இருக்கேன். அப்ப ஐ லவ் டு திங்க் இன் அந்த கர்மா ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது கர்மா பேஸ் பண்ணி தான் நான் இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம். அப்ப நான் கர்மா பேஸ் பண்ணி தான் நான் லிங்க் பண்ண முடியும். ஆமாம், நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் உங்களோட பிராரப்தம். மேபி நீங்க இந்த பிறவிலேயே நீங்க ரியலைஸ் ஆகலாம். ஆனாலும் இந்த கர்மாவை நீங்க கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது பிராரப்தம். இதை நீங்க எங்க யார் தலையிலையும் கட்டவே முடியாது. நீங்க தான் அனுபவிக்கணும். ஸோ அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பிராரப்தத்தை நீங்க கழிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இந்த பிறவிலேயே நீங்க ரியலைஸ் ஆனாலும் இந்த துக்கமோ இந்த என்ன நடக்கிறதோ இந்த பிராரப்தப்படி நீங்க என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும், கழிச்சுதான் ஆகணும். நீங்க ரியலைஸ் ஆலைனாலும் இந்த பிராரப்தத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதை யாராலையும் ஞானியே ஷேர் பண்ண முடியாதுங்கும் போது நம்மளாம் ஷேர் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா இந்த ஆன் த வேல நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சுட்டே இருக்கே, இது அபரோக்ஷமா இருக்கிற நாலேஜ் கிடைச்சுட்டு இருக்கு. அதை நம்ம பரோட்சமா ஆக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அந்த பரோட்சம் இந்த பிறவியிலேயே நடந்துருதுன்னா உங்களுக்கு மற்ற ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஆகாமி அண்ட் சஞ்சிதம் கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுக்கு பிறவிங்கிறது இதை மட்டும் கழிச்சுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் பிறக்க வேண்டாம். பட் இந்த இதை கழிச்சு தானே ஆனும். பிராரப்தம் இருக்கத்தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? இந்த உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுல நீங்க ரியலைஸ் ஆலைனாலும் இந்த நாலேஜ் தான் உங்களுக்கு சஞ்சிதமா போய் உங்களுக்கு இந்த நாலேஜ் நெக்ஸ்ட் ஜென்மால கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும், இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரும். அப்பவும் நீங்க எடுத்துன்னு வந்த கர்மாவை நீங்க கழிச்சுதான் ஆகணும். அப்போ உள்ள பிராரப்தமும் கழிச்சுதான் ஆகணும். அது நீங்க யார் தலையிலையும் கட்ட முடியாது, யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்ப பிறவி வருது, எகைன் கழிக்கிறதுனால பிறவி வருது. கழிச்சாலும் நீங்க பிறவியே இல்லை, நம்ம தான் பிறவியே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு பிறவி யாருக்கு இல்லை? நீங்க சொல்லுங்களேன், பிறவி யாருக்கு இல்லை? ரியலைஸ்டு பீப்புளுக்கு இல்லை. ரியலைஸ்டு பீப்புளுக்கு இல்லை. ஸோ ரியலைஸ்டு பீப்புளுக்கு பிராரப்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. இந்த பிறவி முடிவில தானே அவங்களுக்கு வந்து அந்த விதேக முக்தி ஆகும்போது தானே அவங்களுக்கு மறுஜன்மா கிடையாது. பட் ரியலைஸ் ஆனாலும் இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். என்ன கர்மாவோ அதை கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். பிறவி இல்லைங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்டுக்கு தான் நம்ம அனுபவமாக்க தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிறவி எல்லாருக்கும், எல்லாருமே இந்த இவர் சொல்லுவார் நம்மாழ்வார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேம்பர். தட் இஸ் அ ரூல், பேசிக் ரூல். எல்லாரும் போய் தான் ஆனோம் வைகுந்தம் புகுவது. ஆனா எப்போ, அதுதான் கொஸ்டின். இந்த ஜென்மாலாம் இருக்கலாம், அது போனாதானே உங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அது வரைக்கும் நீங்க பிராரப்தத்தை கோத்ரூ பண்ணி தானே ஆனும். இருந்தாலும் அதனால எனக்கு துக்கம் வருதே நீங்க நினைச்சேல்டா, கண்டிப்பா துக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த துக்கம் உங்களை வந்து பாசிட்டிவா டிரைவ் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கிறோம். ஸோ நம்மளெல்லாம் பாசிட்டிவா டிரைவ் பண்ணியிருக்கு. சில பேரை நெகட்டிவா டிரைவ் பண்ணி விட்டுருது அந்த துக்கம். அப்ப நம்ம பண்ண ஏதோ ஒரு புண்ணியம் இந்த துக்கத்தை நம்மள பாசிட்டிவா நோக்கி திருப்பி விட்டுருக்கு. நம்மளை பத்தியே நம்மளை திங்க் பண்ணி நான் யாருங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நம்மளை கொண்டு விட்டுருக்குல்ல.
அந்த வந்து எஸ் கோத்ரூ பை பண்ணது தானே இங்க கொண்டு விட்டுருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி. இம்பார்ட்டன்ட் தான் லைஃப்ல. நம்ம பண்ண காரியத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஜி. அதனால அது இருக்கதான் செய்யும். பிறவி இல்லைங்கிறது கான்செப்ட். அதுக்கு போகணும் தான். ஆனா அது போற வரைக்கும் நீங்க கோத்ரூ பண்ணி தானே ஆகணும். அந்த இருந்தாலும் வேதாந்தத்துல நான் நினைக்கிறேன், உங்களுக்கு வேதாந்தத்துல வந்ததுனாலதான் நம்ம இவ்வளவு கோத்ரூ பண்றோமோன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது கொஸ்டின்ஸ் மாத்தி மாத்தி படிக்கிறோம். இன்னும் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய வேதாந்தத்துல கொஸ்டின்ஸ் இருக்கு. 3-4 கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கே 3-4 கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். அது படிக்கிறோமா, அதனால வேதாந்தத்துல வர்றதுனால உங்களுக்கு நம்ம நிறைய அனுபவிக்கிறோமோன்னு தோணலாம். மேபி உங்களுக்கு இந்த ஜென்மா இந்த பிறவியோட முடிஞ்சதுன்னா எல்லா பிராரப்தத்தையும் நீங்க கழிக்கிற மாதிரி இதுல அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ உங்களுக்கு துக்கம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி கூட தெரியல. அப்படியே இருந்தாலும் பைனி இந்த பிக்சட் டெபாசிட், அந்த சஞ்சித கர்மா, அதுக்கப்புறம் அந்த ஆகாமி நம்ம இப்ப பண்றது, அப்புறம் சஞ்சித கர்மா ஆகாமி இட்ஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல், அது எனக்கு கிளியர். ஆனா அந்த பிராரப்த எஸ்பி அக்கௌண்ட், அந்த பிக்சட் டெபாசிட்ல இருந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் மேனேஜர், அந்த பேங்க்கு யார் மேனேஜர் அது தெரிஞ்சே ஆகணும். அதுதான் ஈஸ்வரன். எல்லாமே சீக்கிரம் அது என்ன, எனக்கு டோன்ட் மிஸ்டேக் மீ, ஆர்குமெண்ட்டுக்கு வரல. நம்ம அது எங்க படிக்கணும்னு எனக்கு நான் முட்டின்னு இருக்கேன், எங்க படிக்கணும்னு எனக்கு தெரியல. அது ஈஸ்வரன் சொல்லிட்டு நம்ம அது ஈஸ்வரன் போடுறாரா இல்ல நானே ஈஸ்வரன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது நீங்க தான் இதை நோக்கி வரச்சே தானே புரியுதா ஜி? ஆல்ரெடி நம்ம சுத்தி சொல்லிட்டாங்களே, நம்ம எல்லா சுத்தி சொல்லிட்டாங்க. ஸ்ருதி தான் எல்லாமே, நீதான் பிரம்மம்னு சொல்லியாச்சே. அப்ப நம்ம பிரம்மம் ஆயிட்டோமா? சொல்லறதுனால ஆக முடியாது, கேட்கறதுனால ஆயிட முடியாது இல்லையா? நாலேஜ் வந்ததுனால ஆயிட முடியாது. நான் எப்ப ஆறேங்கிறது தானே கணக்கு. இல்ல அந்த கர்மா கணக்கு அதை கேக்குறேன். இப்போ நீங்க நினைக்கிறது ஈஸ்வரன் நானும் ஒண்ணுதான் நினைக்கிறது தியரிட்டிக்கல் நாலேஜ் தான். இட்ஸ் நாட் பிராக்டிக்கல். தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து பிராக்டிக்கலா ஆகாது இல்ல. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஈஸ்வரன்ங்கிறது தனிதான். பட் நான் கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு நிலைமை வரச்சே ஈஸ்வரனும் நானும் ஒண்ணுதாங்கிறது. அந்த நிலைமைக்கு நம்ம இன்னும் வரல இல்ல. அப்போ ஒண்ணு கிடையாது இல்ல. அது வரைக்கும் ஈஸ்வரன் தான் அந்த கணக்கு போட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஓகே. அப்போ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பெட்டரா இருக்குமான்னு தோன்றது எனக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபைண்ட் அவுட். இப்போ நம்ம நேத்தி பண்ணி நம்ம பாடி இல்ல, நம்ம மைண்ட் இல்ல, நம்ம புத்தி இல்ல, எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்லயே இருந்தோம்னாக்க எல்லாமே இந்த கர்மா செயல் எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் ஒன்லி இந்த பாடி மைண்ட் அண்ட் புத்தி. ஸோ நம்ம அது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே வி வில் டூ ஆல் த செயல் இன் கர்மயோகம் பாவம் யோகமா பண்றச்சே வி வில் அந்த பண்ற செயல்கள்லாம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுங்கிறத 100% பிலீவ் பண்ணி அப்படியே இருந்தோம்னாக்க வி ஆர் க்ளோசர் டு த பிரம்மம் ஸ்டேட். நம்ம இல்லைன்னா கூட இன்டெலெக்சுவலி அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்ல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம பிலீவ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க இந்த கர்மா, இந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா எதுவுமே இப்போவே இல்ல இப்போ இருக்கிற ஸ்டேட்ல இஃப் வி கண்டினியூஸ்லி பிலீவ் தட் நம்ம வி ஆர் பியாண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ், நம்ம பாடி இல்ல, மைண்ட் இல்ல, இன்டெலெக்ட் இல்ல, இது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டே இருக்க டெய்லியே நம்ம அதை நம்மளுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னாக்க வி ஆர் க்ளோசர் டு கெட்டிங் டு த ரியலைசேஷன் எனக்கு தோன்றது. பட் அதுக்கு பண்றது கஷ்டம். பட் சஞ்சித கர்மாவையும் கழிக்கணும், பிராரப்த கர்மாவையும் கழிச்சா தான் நம்ம வந்து அதுக்குதான் நான் சொல்றேன். இல்ல சார், அதுக்குதான் நான் சொல்றது என்னன்னாக்க நம்ம இது வேதாந்தம் படிக்கிறதே வந்து ஐ திங்க் டு கெட் டு தட் ஸ்டேஜ் இல்லையா? ஸோ அதனால நம்ம அதை 100% பிலீவ் பண்ணினோம்னாக்கா நம்மளுக்கு இந்த எந்த கர்மாவை பத்தியுமே யோசிக்கிறதுக்கு வி டோன்ட் நீட் டு திங்க் அபவுட் இட் தோணிடுது எனக்கு. ஐ டோன்ட் நோ, அக்கா கேன் கிளாரிஃபை தட். பட் எனக்கு அது தட் ரியலி ஹெல்ப்ஸ் மீ. எனக்கு சம்டைம்ஸ் நான் இதெல்லாம் ரொம்ப இந்த டீட்டெயில்ஸ் யோசிக்கும் போது ஃபோக்கஸ் மாறி போய்டுறதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டே இருக்கும். ஐயோ நம்ம இவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது, பட் இதுக்கு மேல நம்மளோட கோல் வந்து வேற. அதனால ஐ தாட் தட் இது நம்ம கர்ம யோகமா எல்லா செயல்களையும் பண்ணிட்டு நான் எந்த
எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது எனக்கு இல்ல, என்னோட மைண்டுக்கு, என்னோட பாடிக்கு, என்னோட இன்டெலெக்டுக்கு எது நடந்தாலும் அது என்ன பாதிக்காது. தாமரையில தண்ணின்னு சொன்னீங்க பதிலா அந்த மாதிரி இருந்துட்டோம்னாக்கா ஐ திங்க் இத பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டோமோ அப்படின்னு ஒரு தாட். இது ஏன்னா நான் போன வாட்டி நீங்க தத்துவபோதம் எடுத்த போதே நான் இந்த கேள்வி கேட்டேன், இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு தான் அது தெரிஞ்சிருத்தே, இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. தெரிஞ்சுக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க சொல்றது அதுக்கப்புறமா எனக்கு புரிஞ்சுது. பட் அதுலயே ஃபோக்கஸ் ஆகி அதுல நம்ம வந்து டைவர்ட் ஆயிட்டோம்னாக்கா we are மிஸ்ஸிங் த கோல் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. பட் இந்த தாட் கரெக்டா அக்கா? அதுதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அதை நோக்கி முயற்சிங்கிறது போட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நிதித்தியாசனத்துல தான் நம்ம நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கோம். சரீரம் நான் இல்லை, இது நான் இல்லைங்கும் போது நிறைய தியாகங்கிறது அங்கதான் நிறைய நடக்கும். சிரவணத்துக்கெல்லாம் கூட அவ்வளவு தேவையில்லை. அப்போ அந்த வேலை நம்ம அனுபவிக்கிற துக்கங்கள் இல்ல ஒரு கஷ்டம், அது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கு உண்டான லெசன்ஸ் தான் நம்ம இப்ப பாக்குறோம். எப்படி நம்ம பார்க்கணும், நான் கர்மாவை கழிக்கிறேன், பிராரப்தம் எல்லாருக்கும் உண்டு, அதை நான் கழிச்சுதான் ஆகணும், இது என்னோட பிராரப்தம். இப்ப ஒரு ஹஸ்பண்ட் சரியில்லை, இல்லை ஒய்ஃப் சரியில்லை, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம கஷ்டத்தை கொடுக்கும்போது நான் இவ்வளவு ஒர்க் பண்ணேனே, ஏமாந்துட்டேனே, இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒரே ஆறுதல் இந்த வேதாந்தத்துல, இது எல்லாம் எதுவுமே நான் மாத்த முடியாது, இது என்னோட பிராரப்தம், நான் கொடுத்ததை வாங்கிட்டேன், இல்லை வாங்கினதை கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கும் போது அங்கேயே ஸ்டாப் ஆகுதுங்கிறேன், ஆகாமியா ஆகாது. இதே இது மற்றவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒன்னொன்னு அவங்கள பத்தி நெகட்டிவா நினைச்சுட்டே இருப்பாங்க, திங்க் பண்ணிட்டே. அப்ப இது வந்து அவங்களுக்கு கர்மா ஜாஸ்தி பண்றது. அதை நம்ம கர்மாவை குறைக்கிறோம். இதை எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா ஆகாமிய கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். ஸோ யார் மேலேயும் துவேஷமோ எதுவோ நமக்கு வேணும். அப்ப பிராரப்தமா அதை எடுத்துக்கணும், இது பிராரப்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே ஸ்டாப். ஸோ அதுதான் இந்த ஆகாமியை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம இந்த நாலேஜ் எல்லாம். ஸோ ஆகாமியை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரம்மசாத்காரத்துக்கு நம்ம போகணும். அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி தான் நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அப்ப நடுவில் வர துன்பங்களை இப்படி எடுத்துக்கணும், அதுக்கு தான் இந்த நாலேஜ். தெரிஞ்சு விடணும், அது நல்லா புரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சுட்டு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு விடணும். இதெல்லாம் தெரியாம நம்ம விட முடியாது. இப்போ நான் ஒரு லேமன்ட்ட போய் நீ சரீரம் இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்போம், சொல்ல முடியாது, புரியாது. அப்போ நம்ம வந்து சரீரம் இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? அதை புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? புரிஞ்சவங்கள்ட்ட தான் பேசவே முடியும். இந்த நாலேஜ் அதுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரியும் போது நமக்கு புரியுது. ஓகே ஃபைன். லாஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்த சமாதியில இருக்கிறவாள்லாம் தூங்குவாள். ஆக்சுவலா நீங்க வந்து கேக்குறேன்னா தூங்கவே மாட்டாங்களா அவங்க? நம்மலாம் வந்து நல்லா தூங்குறோம். சமாதி அதுதான் நான் போன கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த கலாதீத்தம் பிந்து அதெல்லாம். ஸோ அந்த பிந்துங்கிறது தான் நம்மளை வந்து தூக்கத்துல போட்டுரும். அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, அதை கடக்கணும். கடக்கும் போதுதான் அந்த கலாதீத்தம் பிரம்மஸ்வரூபம். ஸோ அதனால சமாதி ஸ்டேட்ல வந்து தூக்கம் கிடையாது, அது தூக்கம் கிடையாது. அப்ப ரமணர்லாம் தூங்கி இருக்கவே மாட்டாரா? அது நடக்கும், அது சரி, அது நான் அப்படி சொல்லல, சரி சமாதியில இருக்கிறதே சொல்றேன். மற்ற நேரமெல்லாம் ஸ்புரணம் இருக்கும். ஆனா நீங்க ஞானிகளே மோஸ்ட்லி ரொம்ப தூங்க மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப தூங்கவே மாட்டாங்க, உங்களுக்கு தூக்கமே வராதா அப்படின்னு இருக்கும். தெரியல அது எதனால. நானும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பான். அது நிறைய ஞானி மகாபரிவாலுமே சொல்லுவா, அந்த அளவு தூங்க மாட்டா அப்படின்னு. பட் நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஒரு 1 வீக் தூங்கலைன்னாலே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், தலைவலி வர மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து விவகாரத்துல காட்டுவோம், அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. பட் அதுக்காக தூங்கவே மாட்டாங்களான்னு இல்லை, தூங்குவாங்க. பட் அவங்களோட ஸ்டேட் வேற மாதிரி இருக்கும். அந்த கனவு கனவா தெரியாது. ஏன்னா இந்த லைஃப் ஜாகிரதை அவங்களுக்கு கனவு தான். அதனால பெரிய ஒன்றும் இது இருக்காது அவங்களுக்கு, அதுல ஈடுபாடோ இதுவோ அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டீப் ஸ்லீப்லாம் அவங்கலாம் போவே மாட்டாங்க, சுஷுப்திக்குலாம் போவே அப்படிலாம் கிடையாது. டீப் ஸ்லீப் நம்மள மாதிரி நம்ம ஒரு 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 லேமேன் ஆங்கிள் திங்க் பண்ணி அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனா டீப் ஸ்லீப்லாம் இருப்பாங்களா அவங்க? ஸோ அதனால கண்டிப்பா அவங்களுக்கும் அந்த இது சுஷுப்தி இருக்கும் தான். பட் சம்டைம்ஸ் அந்த சுஷுப்தியில அவங்க அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கூட நடக்கலாம், அது மாதிரி நடக்கும்.
ஓகே பெனி, சாரி ஃபார் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ம். சரி, நம்ம தியானத்துக்கு போலாமா? இந்த தியானம் அடிக்கடி பண்ணுங்க. வெரி யூஸ்ஃபுல். தாட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, சாந்தி மந்திரம் சொல்லலாம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ಧನ್ಯವಾದಾः. ಪುನಃ ಧನ್ಯವಾದ.